ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் டீசல். இந்த படத்தை டைரக்டர் சண்முகம் முத்துசாமி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. டீசல் படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அதுல்யா ரவி நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி டீசல் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் ஒரு ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காங்க. டீசல் திருட்டு மையமாக வச்சு அதுக்கு பின்னாடி நடக்கிற அரசியல், ட்ராமா, சென்டிமெண்ட் கலந்த ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. டீசல் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். டீசல் படம் அக்டோபர் 17 தீபாவளி ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் கீர்த்தி சுரன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவும் நடிச்சிருக்க டியூட் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படமும் லவ், ட்ராமா, சென்டிமெண்ட் கலந்த ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படமும் தீபாவளிக்கு தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படம் மட்டும் இல்லாமல் டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் துருவ் விக்ரம் ஹீரோ நடிச்சிருக்க பைசன் படமும் தீபாவளி ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பைசன் படம் ஒரு கபடி ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. பைசன் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் அக்டோபர் 13 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு தமிழ் சினிமாவில் ஜூனியர் நடிகர்களுடைய படங்கள் தான் ரிலீஸ் ஆகுது. பைசன், டியூட், டீசல் அப்படின்னு 3 வித்தியாசமான ஜோனரில் 3 ஹீரோஸுடைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் துருவ் விக்ரம், பிரதீப் ரங்கநாதன், ஹரிஷ் கல்யாண் இவங்க 3 பேருமே பர்ஃபார்மன்ஸில் பின்னிடுவாங்க. வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து தான் நடிப்பாங்க. இவங்க 3 பேர் படமும் இந்த வருஷம் தீபாவளிக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இவங்க 3 பேர் படமும் எப்படி இருக்க போதும், மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அவர்களுடைய 29வது படத்தை பாகுபலி டைரக்டர் எஸ்.எஸ். ராஜமௌலி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணிட்டுருக்காரு. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி அட்வென்ச்சர் ஆக்ஷன் படமாக டைரக்டர் எஸ்.எஸ். ராஜமௌலி அவர்கள் டைரக்ஷன் பண்ணிட்டுருக்காரு. இன்றைக்கி டைரக்டர் எஸ்.எஸ். ராஜமௌலி அவர்களுக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ மகேஷ் பாபு அவர்கள் டைரக்டர் எஸ்.எஸ். ராஜமௌலி அவர்களுக்கு பர்த்டே விஷோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. மகேஷ் பாபு அவர்களுடைய 29வது படத்துடைய ஷூட்டிங் இப்போ பரபரப்பாக நடந்துட்டுருக்கு. வெளிநாட்டில் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. விக்ரம் பிரபு ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் சிறை. இன்றைக்கி சிறை படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் நலன் குமாரசாமி டைரக்ஷனில் ஆக்டர் கார்த்திக் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் வா வாத்தியார். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கிருத்தி செட்டி நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி வா வாத்தியார் படத்துலேருந்து சில மூவி ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இப்போ வா வாத்தியார் படத்துடைய ஃபோட்டோஸ் தான் சோஷியல் மீடியாவில் செம வைரல். கார்த்தியோட வா வாத்தியார் படம் டிசம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ஆக்டர் நிவின் பாலி அவர்களுக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஆக்டர் நிவின் பாலி நடிச்சிட்ருக்க அவருடைய படத்துலேருந்து அவருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஆக்டர் நிவின் பாலி எத்தனை படத்தில் நடிச்சிட்ருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். பேபி கேர்ள் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தில் நிவின் பாலி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்துலேருந்து அவருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சர்வமயம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துலையும் நிவின் பாலி ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. டால்பி தினேசன் அப்படிங்கிற மலையாள படத்துலையும் நிவின் பாலி ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய எல்சியூ மூவியான பென்ஸ் படத்தில் லாகவா ரான்ஸ் மாஸ்டர் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தில் நிவின் பாலி அவர்கள் வில்லன் கேரக்டரில் நடிச்சிட்ருக்காரு. இப்போ பென்ஸ் படத்துலேருந்து அவருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் கிரீஸ் ஏடி டைரக்ஷனில் நிவின் பாலி ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்தில் ஹீரோயின் ஆக்டர் மம்தா பிச்சு நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய பேர் பெத்தல்கம் குடும்ப யூனிட். இந்த படம் மட்டும் இல்லாமல் நிவின் பாலி நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான ஆக்ஷன் ஹீரோ பிஜு படத்துடைய செகண்ட் பார்ட்லேயும் நிவின் பாலி ஹீரோவாக இப்போ நடிச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற படத்தில் நிவின் பாலி ஹீரோவாக நடிக்கிறாரு. ஹீரோயினா ஆக்டர் நயன்தாரா அவர்கள் நடிச்சிட்ருக்காங்க. மல்டிவர்ஸ் மன்மதன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ மூவிலையும் நிவின் பாலி ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. சேகர் வர்மா ராஜபம் அப்படிங்கிற படத்துலையும் நிவின் பாலி ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. தராம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துலையும் நிவின் பாலி ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. டோட்டலாக ஆக்டர் நிவின் பாலி அவர்கள் இப்போ மட்டும் கிட்டத்தட்ட 10 படத்தில் இப்போ நடிச்சிட்ருக்காரு. 2026 நெக்ஸ்ட் இயர் நிவின் பாலி இயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஹீரோவாக நடிச்சிட்ருக்க இந்த 10 படங்களுமே அடுத்தடுத்து 2026 வரிசையாக ரிலீஸ் ஆக போகுது. ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா அவர்கள் ஹீரோவாக நடிக்கிற புது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ளஸ் பூஜையும் இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா அவர்கள் கூட கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இந்த படத்தை டைரக்டர் ரவி கிரண் கோலா டைரக்ஷன் பண்ணுறாரு. இன்றைக்கி இந்த படத்துடைய பூஜை போட்டு ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு பக்காவான ஆக்ஷன் கமர்ஷியல் படமாக உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரிசையாக விஜய் தேவர்கொண்டா நடிக்கிற படங்கள் எதுவுமே சரியாக போக மாட்டேங்குது. லாஸ்ட்டாக விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் ரிலீஸ் ஆன கிங்டம் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்துடைய இன்ட்ரோவிலிருந்து படத்தை ரொம்பவே சொதப்பிட்டாங்க. பரவாயில்ல, விஜய் தேவர்கொண்டாவுக்கு கிங்டம் படம் ஒரு தரமான வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பில்டப்பை ஏற்றி அப்படியே கவுத்தி விட்டாங்க. கண்டிப்பாக இந்த படமாச்சு விஜய் தேவர்கொண்டா அவர்களுக்கு ஒரு தரமான கம்பேக் படமாக இருக்கணும். ஆக்டர் விமல் நடிக்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மகாசேனா வால்யூம் 1 அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியாக உருவாகிட்டுருக்கு. கட்லான் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவியோட அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியாக ரெடி ஆகிட்டுருக்கு. த ரன்னிங் மேன் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நவம்பர் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சூர்யா அவர்கள் டூயல் ரோலில் நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் மாற்றான். மாற்றான் படம் இன்னையோட ரிலீஸ் ஆகி 13 வருஷமாகுது. மாற்றான் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆன அஞ்சான் படம் மறுபடியும் கூடிய சீக்கிரம் தியேட்டரில் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரீ எடிட்டட் வெர்ஷனில் அஞ்சான் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
கூடி சீக்கிரம் அஞ்சான் படத்துடைய ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் சகோ, இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.